வணக்கம். ஒரு சின்ன தீப்பொறி எப்படி உலகத்தையே மாத்துச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு நாம மே தினத்தோட வரலாற்ற, அதாவது உழைப்பாளர் தினம் உருவான அந்த பிரம்மாண்டமான கதையத்தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். எங்கேயோ நடந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி உலகம் முழுக்க பரவுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். மே 1ஆம் தேதியை நாம ஏன் உழைப்பாளர்களுக்காக கொண்டாடுறோம்? ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குதுன்னு மட்டும் இல்லாம, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாபெரும் வரலாற்று போராட்டத்தை நாம புரிஞ்சுக்கணும். மனிதர்களோட அடிப்படை உரிமைகளுக்காக உலகமே ஒன்னா சேர்ந்து எழுப்பிய குரல் தான் இந்த மே தினம். உண்மையிலே சொல்ல போனா இது வெறும் சம்பளத்துக்காக நடந்த போராட்டம் கிடையாது. இது நேரத்திற்கான ஒரு மாபெரும் போர். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல வரம்பற்ற வேலை நேரம் அப்படிங்கிறது தான் சாதாரணமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. மனுஷங்களை ஒரு மிஷின் மாதிரி வேலை வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு நாம அனுபவிக்கிற 8 மணி நேர வேலை எப்படி சாத்தியமாச்சு? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நினைச்சு பாருங்க. ஓய்வே இல்லாம ஒரு மனுஷன் எப்படிங்க உழைக்க முடியும்? இந்த கேள்விதான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான விதையா அமைஞ்சது. எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாம கொத்தடிமைகள் மாதிரி மக்கள் வேலை செஞ்ச அந்த இருண்ட காலத்துல அவங்க ஒட்டுமொத்தமா முழங்கிய அந்த ஒரே ஒரு மந்திர சொல் தான் 8. ஆமாங்க, 8 மணி நேரம் உழைக்கும் மக்களோட வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட்ட வரலாற்று சிறப்புமிக்க நம்பர் இதுதான். இந்த நேரத்துக்கான கோரிக்கைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சித்தாந்தமும் உந்து சக்தியா இருந்துச்சு. அதுதான் கால் மார்க்ஸோட தத்துவங்கள். முதலாளித்துவ அமைப்புகளுக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கும் இடையில இருக்கிற கட்டமைப்பு மோதல மார்க்ஸ் ரொம்ப தெளிவா கோடிட்டு காட்டினார். அதாவது மூலதனம் எப்படி உழைப்பை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற அவரோட பகுப்பாய்வு உலகெங்கிலும் இருந்த தொழிலாளர்களை ஒன்றிணைக்கிற ஒரு முக்கிய கருவியா மாறிச்சு. ஐரோப்பாவில உருவான இந்த சித்தாந்தங்கள் மெல்ல மெல்ல கடல் கடந்து அமெரிக்காவில ஒரு மிகப்பெரிய எரிமலையா வெடிக்க ஆரம்பிச்சது. நியூயார்க், சிகாகோ, பிலடெல்பியா, அப்புறம் பால்டிமோர், இந்த மாதிரி முக்கிய நகரங்கள்ல எல்லாம் பிரம்மாண்டமான வேலை நிறுத்தங்கள் காத்து தீ மாதிரி பரவிச்சு. முதலாளித்துவ அமைப்புகளுக்கு எதிரா உழைக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கினாங்க. குறிப்பா சிகாகோல நடந்த அந்த போராட்டங்கள் தொழிலாளர் வரலாற்றுல ஒரு அழியாத சுவடா மாறிடுச்சு. இந்த அமெரிக்க தொழிலாளர்களின் போராட்டத்துல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் 8 விதி, அதாவது த ரூல் ஆஃப் 8. அவங்க முன் வச்ச கோரிக்கை ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, மீதி இருக்கிற 8 மணி நேரம் சொந்த வாழ்க்கைக்கான பொழுதுபோக்கு. ஒரு மனுஷனோட 24 மணி நேரத்தை எவ்வளோ அழகா ரொம்ப சரியா சமநிலையா பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் அந்த போராட்டத்தோட ஆணிவேரா அமைஞ்சது. சரி, இப்போ உலக அளவுல நடந்த இந்த மாற்றங்கள் அப்படியே நம்ம ஊருக்கு, குறிப்பா சென்னைக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. 1800களின் பிற்பகுதியில சித்தாந்தங்கள் உருவாகி அமெரிக்காவில் போராட்டங்கள் தொடங்குது. அப்புறம் 1886ல மே 1 இயக்கம் ஒரு வலுவான வடிவத்தை பெறுது. அப்படியே மேற்கத்திய நாடுகள்ல ஆரம்பிச்ச இந்த உந்துதல் பல ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து ஆச்சரியப்படும் விதமா 1923ஆம் ஆண்டு நம்ம சென்னைக்கு வந்து சேருது. இந்தியாவில் குறிப்பா சென்னையில 1923ல நடந்த இந்த வரலாற்று நிகழ்வுக்கு காரணமான ஒரு மிக முக்கியமான நபர் இருக்காரு. அவர்தான் மா. சிங்காரவேலர். எந்த ஒரு பெரிய அரசியல் பின்புலமோ ஆதரவோ இல்லாத அந்த காலகட்டத்துல தொழிலாளர்களை ஒன்றிணைச்சு ரொம்ப தைரியமா இந்தியாவில முதல் முறையா மே தினத்தை கொண்டாடின பெருமை இவரே சேரும். அந்த நாளை கொஞ்சம் கண் முன்னாடி கற்பனை செஞ்சு பாருங்களேன். உழைக்கும் மக்கள் தங்களோட உரிமைகளுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் சென்னை கடற்கரையில பெருந்திரளா ஒன்னா கூடுறாங்க. தங்கள் ஒற்றுமைய உலகத்துக்கு காட்டுற விதமா செங்கொடியை உயர்த்தி பிடிச்சு அவங்க நின்ற அந்த பளபளப்பான காட்சி இன்னைக்கு வரைக்கும் இந்திய தொழிலாளர் வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத மைல்கல். இப்போ இந்த ஒட்டுமொத்த பயணமும் நமக்கு சொல்ல வர்ற பாடம் என்ன, இது நமக்காக விட்டு சென்ற மரபு என்னன்னு பார்க்கலாம். இந்த இயக்கத்துக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு? எந்த வரைமுறையும் இல்லாத வேலை நேரம், கொடூரமான சுரண்டல். ஆனா இந்த மாபெரும் போராட்டங்களுக்கு பிறகு நிலைமை முற்றிலுமா மாறிடுச்சு. உலகம் முழுக்க 8 மணி நேர வேலைங்கிறது ஒரு நிலையான சட்டமா மாறி தொழிலாளர் உரிமைகள் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. சிகாகோலையும் சென்னை கடற்கரையிலையும் நடந்த அந்த உள்ளூர் நிகழ்வுகள் ஒட்டுமொத்த உலகத்தோட தலையெழுத்தியை எப்படி நிரந்தரமா மாத்தி எழுதிச்சுங்கிறதுக்கு இதை விட சிறந்த சான்று வேற எதுவும் இல்லை. இந்த அலசலை முடிக்கிறப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். இன்னைக்கு தொழில்நுட்பம் நம்ம வேலை செய்யற விடத்தையே தலைகீழா மாத்திக்கிட்டு வருது. அப்போ நாளைக்கு இந்த 8 மணி நேரம் அப்படிங்கிற வரையறை எப்படி மாறப்போகுது? தொழில்நுட்பம் வளர இந்த வேகத்துல உழைப்பாளர்களின் எதிர்காலமும் உரிமைகளும் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த வரலாற்று அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க சிந்தனைகளை வளர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோடு சந்திப்போம்.